கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மையப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி இருதயத்தை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். அனாதி காலம் முதல் அன்பு வைத்து அனாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்த காரணத்தினால் எடுத்துக்கொண்டவரை சோத்திருக்கிறோம். எங்கள் மேலே கொண்ட அன்பினால் முத குமாரனா இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரலி இவ்வளவு பெரிதாக ரட்சிப்பு இலவசமாக கொடுத்தவரே துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த இயேசுவை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, ஆண்டவரை உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளவும் உமக்கு சித்தமானதை நாங்கள் அறிந்து செய்யவும் ஆண்டவரை எழுதி கொடுத்த வேத வாக்கியங்களுக்கு நன்றி. அதை கற்றுக் கொடுக்குற பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்தியில் இயேசு நாமத்தில் அகன்று போகட்டும். ஆவியானவர் நீர் ஆட்கொண்டு நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை கழித்திடுவோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனமுள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுவாபத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம்.
நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ? அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த பகுதியிலே சீர்குலைவும் மன உறுதியும், டிட்டீரியரேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். பவுலனர் பக்தன் கலாத்திய நாட்டு சபைகளிலே அவர் இயேசுவை கிறிஸ்துவை குறித்து அறிவித்த பின்னதாக சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. பின்னதாக யூத பின்னணியிலிருந்து வந்த யூத மார்க்கத்தில் வைராக்கியம் உள்ள விசுவாசிகள் அவர்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படி கட்டாயம் பண்ணுகிறார்கள். இதை அறிந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் வருத்தத்தோடு இந்த நிருபத்தை அவர் பாரத்தோடு கூட எழுதுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலும் நாம் பார்க்கும் பொழுது பீட்டர்ஸ் ரிலாப்ஸ் அண்ட் பால்ஸ் ரெபியூக், அதாவது பேதுருடைய பின்வாங்குதலும் பவுலினுடைய கடிந்து கொள்ளுதலை குறித்து நாம் பார்க்கின்றோம். விசுவாச வாழ்க்கையிலே இந்த கடைசி நாட்களில் விசேஷமாய் பின்வாங்கி போகிற நிலைமை அதிகமாகி கொண்டு போகக்கூடிய ஒரு காலத்திலே நாம் சத்தியத்திலே நாம் மன உறுதியாய் நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். சீர்கெட்ட இஸ்ரவேலே மனம் திரும்பு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே தேவனாய கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட அவர் பேசினார். அந்த பின்னணியில் வந்த பேதுரு 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம். நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்று கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் சீர்கெட்டவர்கள் சீர் பொருந்துங்கள் இரண்டும் ஒரே அர்த்தம்தான். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கர்த்தரை தெரிந்து கொண்டார், நீதிமானாக்கினார், பரிசுத்தமாக்கினார், பிள்ளையாக மாற்றினார். அப்படி இருந்தும் அந்த ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த நெறிமுறையை விட்டுவிட்டு கிருபையை சார்ந்து போகாமல் கிரிகையை சார்ந்து போகிற நிலைமையை தான் அந்த நாட்களிலே அந்த கலாத்திய சபையிலே அவர்கள் போதித்தது மாத்திரமல்ல, கட்டாயப்படுத்தியது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் அவ்விதமான சடங்குகள் சம்பிரதாயங்கள் போதிக்கப்படுகிறதையும் கட்டாயப்படுத்தப்படுகிறது இந்த நாட்களிலே நாம் காண முடியும். எனவே ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவனிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்று எபிரேயர் 3:14 பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியிலே முதல் பகுதியில் வாசிக்கும்போது பீட்டர்ஸ் ரிலாப்ஸ், கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது பீட்டர்ஸ் ரிலாப்ஸ், பேதுருடைய பின்வாங்குதலை குறித்து நான் பார்க்கிறோம். 3 காரியங்களை இந்த பகுதியில் பார்க்கிறோம். முதல் காரியம் கான்ஃபரன்டேஷன். பவுல் அந்த பின்வாங்கி போன அந்த பேதுருவை எதிர்கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். 2வது காஸ், அதற்கான காரணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 3வது கான்சிக்வன்சஸ், அதனுடைய பின்வாங்கி போனதனுடைய விளைவுகளை குறித்து இந்த 3 வசனங்களிலே நான் பார்க்கிறோம். முதலாவது வசனம் வாசிக்கலாம். அந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், கலேசியன் சாப்டர் 2:11. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடே எதிர்த்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு அந்தியோகியாவுக்கு வருகின்றார். எருசலேமில் இருக்கிற பேதுரு புறவினத்தார் தேசத்துக்கு அங்கே மக்கள் மத்தியில் வரும்பொழுது அவன் மேல் குற்றம் சுமந்தது. என்ன குற்றம் சுமந்தது என்பதுதான் பின்னாடி நாம் பார்க்க போகின்றோம். எந்த விதத்திலும் கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக யார் சென்றாலும் நாம் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்விதமாய் செய்தார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் அவ்விதமாய் தான் செய்தார்கள். அது நிமித்தமாய் அநேக போராட்டங்கள் பிரச்சனைகள் நமக்கு உண்டு. நீதி நிமித்தம் துன்பப்படுவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். ஏன்னா தேவன் ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்தாவிலே உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சத்தியம் என்பதை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கின்றார். எனவே தேவனுடைய வேத வசனமானது அது முழுமையானது, நிறைவானது. எனவே அந்த நிறைவான முழுமையான வேத வசனத்தை விட்டுவிட்டு சத்தியத்தை விட்டுவிட்டு நாம் விலகுவோமானால் ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய கிருபையை நாம் போக்குடித்துக் கொள்வர்களாக இருப்போம். விசுவாச துரோகமாக அது மாறிவிடும். எனவே
பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்ட அவரையே அன்றி வேறொன்று உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை சிலுவையில் அடிக்கப்பட்டவராக அந்த புறவினத்தாராகிய அந்த கலாத்திய சபை மக்களுக்கு சொல்லியிருக்கும் பொழுது அந்த மக்கள் அந்த விசுவாசத்தை விட்டுவிட்டு அவர்களுக்கு கிரிகைகளுக்கு போகிறார்கள். அந்த கிரிகைகளுக்கு போகிற ஒரு நிலைமையை அங்கே பேதுரு என்ன பண்ணுகிறார், அந்த யூத பின்னணியில் வந்த அந்த யூத வைராக்கியம் உள்ள மக்களோடு கூட அவரும் சேர்ந்து கொள்கிறதை நான் பார்க்கிறோம். ஆகினால தான் அவர் துணிச்சலோடு கூட தைரியமாக சத்தியத்திற்காக நிற்கிறதை நான் பார்க்கிறேன். ஏன்னாக்கா அவருடைய ஊழியமானது கர்த்தராலே கிடைக்கிறது. அவர் கற்றுக்கொண்ட பாடமானது மனிதனாலே வந்ததல்ல, பாரம்பரியத்தில் வந்ததல்ல, உலக ஞானத்தில் வந்ததல்ல. 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நான் அது மனுஷனால் பெற்றதும் இல்லை, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அது மாத்திரமில்லை, தேவனாலே அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனாலே அவர் அழைக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவினாலே அனுப்பப்பட்டவர். இந்த நிச்சய நம்பிக்கை உள்ளவராக இருந்தபடியினால தான் தைரியமாக சத்தியத்திற்கு நிற்கிறதை நான் பார்க்கிறோம். அது இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு விசுவாசிகளும் சத்தியத்திற்கு நாம் சாட்சிகளாக நிற்க வேண்டியது அவசியம். ஏன்னா சபை என்பதை குறித்து தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், இனி அந்த வீடானது தேவனுடைய சபையை குறித்து சொல்லும் பொழுது அது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. எனவே சபைகளும் சபை மக்களும் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் அதை தாங்கி பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதை விட்டுவிட்டு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எந்த அழைப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசிகளாக இருந்தாலும் அந்த குறிக்கோளை விட்டுவிட்டு அந்த ஒரு நிலையை விட்டு ஒருபோது நாம் வழிவிலக்கி போகவே கூடாது. அதை தைரியமாக நாம் எதிர்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அவ்விதமாக தான் பவுலும் தன் வாழ்க்கையை எதிர்கொள்கிறதை பார்க்கிறோம். சில வசனங்கள் வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை நான் வாசிக்க நாம் கேட்போம். டைட்டஸ் சாப்டர் 1 verse 12 to 14. கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். எனவே தீத்துவுக்கு எழுதும்போது சொல்கிறார், நீ கண்டிப்பாக கடிந்து கொள் என்று சொல்லி எதிர்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். எனவே அவர் சிறு வயதாக இருக்கிற அந்த தீமோத்தேயை பார்த்து அவர் சொல்கிறார், உன் இளமை குறித்து ஒருவரும் உன்னை கொடுத்து அசட்டை பண்ணாதபடிக்கு நீர் வாக்கிலும் செய்கிலும் அன்பிலும் ஆவிலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எனவே வயதானவர், மூத்தவர்கள், எனவே அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்கிறவர்கள் ஆகியனால் அவர் சொல்வதெல்லாம் சரி என்று சொல்லி உலக பிரகாரமாக நாம் எண்ணிக்கொண்டு போகக்கூடாது. நாம் நிச்சயமாக தைரியமாக அந்த நிச்சயமுள்ளவர்களாக நாம் போக வேண்டியது அவசியம். 1 பேதுரு 3:15 வாசிக்கிறோம், உங்களில் உள்ள நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவரிடத்திலும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே எவ்வளோ பரிசேயர் எதிர்கொண்டார்கள், இப்போ சதுசேயர்கள் எதிர்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதும் அந்த அன்னா கைப்பா பிரதான ஆசிரியர்கள்லாம் எதிராக வந்தார்கள். ஆனாலும் இயேசு கடைசி வரைக்கும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். பிதாவை நீ செய்யும்படி நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவை நீர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதுதான் பவுல் சொல்கிறார், நான் கர்த்தராக இயேசுவினால் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி. அதே காரியத்தை தான் பவுலுன பக்தன் தீத்துவுக்கும் சொல்வதை பார்க்கும். நான் உனக்கு ஒப்புவித்ததை நீ உண்மையுள்ள மனிதனிடத்தில் ஒப்புவி என்று சொல்லி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அதனால் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண. தவறாய் நீ பிரசங்கம் பண்ணினா கேட்கிற மக்கள் தவறானதை நம்புவார்கள். சரியானதை நீ திட்டமாக சொன்னால் அவர்கள் விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்காததும் அவர்கள் பேரிலே போய்விடும். எனவே அந்த காரியத்தில் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்த வேண்டியது மிக மிக அவசியம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு சாப்டர் 1 verse 8 to 11. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாயிருக்கிற மற்றெந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாக இருக்கிற எந்த ஒரு கொள்கைக்கும் எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு நபருக்கும் நாம் தைரியமாக எதிர்த்து நிற்க வேண்டியது மிக மிக அவசியம்.
ஏனெனில் இவைகள் எல்லாம் பிசாசினால் உண்டானவைகள். 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கிறோம், ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்களாம். எனவே இந்த கடைசி நாட்களிலே விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திலே சிலுவையின் பாடு மரணத்தின் மூலமாக கிடைக்கிற அந்த ரட்சிப்பின் நற்செய்தியிலே உறுதியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிச்சயம் நம்பிக்கை இருக்கணும். ஒவ்வொருவரும் அந்தந்த பின்னணியிலே ரொம்ப வைராக்கியமாக இருப்பார்கள். இதே மாதிரி இஸ்ரவேலை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் பவுல் பக்தன் சொல்கிறான், இஸ்ரவேலுக்கு தேவனை குறித்து அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது, ஆனால் அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அதே விதமாக தான் இந்த மக்களும், அந்த கலாத்திய சபையில் பின்வாங்கி போன மக்களும், பேதுருவும் சரி, அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்றதாய் அது இல்லை. அது அந்த சமய பின்னணிக்கு ஏற்றதாய் அவருடைய இன மக்களுக்கு ஏற்புடையதாக அது இருந்தபடியினால தான் தைரியமாக பவுல் அந்த பின்னணியிலிருந்து அதே இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் ஆண்டவருடைய சத்தியத்துக்காக நிற்கிறவராய் அந்த தவறான காரியத்திற்கு எதிர்த்து கொள்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, அந்த கலாத்தியர் 2:12 இப்படி வாசிக்கிறோம், எப்படியெனில் யாக்கோப்பினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோப்பினிடத்திலிருந்து என்று சொல்லும் பொழுது எருசலேமில் அந்த நாட்களிலே யாக்கோப்பை தான் அங்கே பவுலுங்கிற பக்தன் சந்திக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 15வது வாசிக்கும் பொழுது இப்படியமாய் பார்க்கிறோம். 18 வசனத்தில் வாசிக்கிற, 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படிக்கு நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோப்பை தவிர அப்போஸ்தலரில் ஒருவரையும் நான் காணவில்லை. எனவே அங்கே அந்த யாக்கோப்பு, அந்த பேதுரு, மற்ற எல்லா அப்போஸ்தலரும் எருசலேமிலே இஸ்ரவேலுக்குள்ளாகவே இருக்கிறார்கள். பவுல் தான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக புறவினத்தாரிலே சுவிசேஷ அறிவிக்கொண்டு சபையிலே சாபித்து கொண்டு வருகிறார். இப்போ பவுல் சபையில் சாபிக்கிறார், நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்னோன்னா இந்த எருசலேம் வந்த யூத மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவரை தேடி வரும்பொழுது பேதுரு என்ன பண்ணுகிறார், அது வரைக்கும் அவர்களோடு கூட இருக்கிறார். அது இருந்தவுடனே அந்த மக்கள் வந்த உடனே பின்வாங்கி கொள்கிறதை பார்க்கிறோம். சில சபைகளிலே நான் பார்த்துருக்கேன், விசுவாசிகள் போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, போகும்போது நகை நட்டோட போவாங்க. போகும்போது சபைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அந்த நகையை எல்லாம் கழட்டி பைக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சபைக்குள்ளே போகும்பொழுது நாங்கள்லாம் எல்லாம் திறந்தவங்க, முற்று திறந்தவங்க என்று சொல்லி வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அவங்க சபைக்குள்ளே போவாங்க. அங்கே ஆவியில் அந்நிய பாஷை பேசுவாங்க. முடித்ததுக்கப்புறம் அப்புறம் எடுப்பாங்க. திரும்ப வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப பையிலேருந்து அந்த நகையை போட்டுட்டு வருகிறத நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சபைகளிலும் என்ன பண்ணுறாங்க, சில பேர் வெளி வேஷமாக செய்கிறதை பார்க்கிறோம். எனவே தான் இந்த நாட்களிலே எவ்வளோ பேர் அது ஒரு பக்தி என்பதை குறித்து தான் பார்க்கிறார் ஒழிய அது பயபக்தி அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவருடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு பயந்து கொண்டு தான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியர்கள் போகிறதை பார்க்கிறோம். ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியர் செய்கிற ஊழியராக இருந்தாலும் அவர்களுக்கு சத்தியம் இதுதான் தெரிஞ்சிருந்தாலும் மேல் சபையில் இருக்கிற மக்கள், தலைவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க என்று சொல்லி அந்த தலைவர்களுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்களே ஒழிய, அந்த ஸ்தாபனத்துக்கு பிரியமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள் ஒழிய தேவனுக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஏன்னாக்கா நான் மனுஷரை பவுல் சொல்கிறார் 1ஆம் அதிகாரத்தில், நான் மனிதனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறேன் என்றால் தேவனுடைய ஊழியன் அல்ல. ஏன்னா இந்த யூத பின்னணியிலிருந்து மக்கள், அதே விசுவாசிகள் வந்த பொழுது ஏன் அந்த எண்ணத்தோடு அவர்கள் ஏன் அதை அவர்களை பின்னாடி பவுல் பேதுரு பின்வாங்கி போகிறதற்கு காரணம் என்ன? அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்துடைய வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verses 1 and 2. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்போ இதற்கு முன்னதாக அந்த சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே ரட்சிக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த எந்த கிரியை செய்யாமல் அவர்கள் ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட அந்த மக்களை நீங்கள் மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணினாதான் ரட்சிக்கப்படுவீங்க என்று சொல்லி
விசுவாசத்தில் ஆரம்பித்த, ஆவியில் ஆரம்பித்த அந்த மக்களை திரும்பவும் கிரியைக்குள்ளே, மாம்சத்துக்குள்ளே அவர்களை நடத்துகிறதை, போதகம் பண்ணுகிறதை பார்க்குறது மாத்திரமல்ல, அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறதையும் பார்க்கிறோம். இன்றைக்கி இதே விதமாக அநேகருடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் போவதற்கு காரணமாக இருக்க போகிறது எவைகள்னாக்கா, மனிதனுடைய கொள்கைகள், ஸ்தாபனத்தினுடைய கொள்கைகள். இவைகளிலே அவர்கள் உறுதியாக நிற்பார்களானால் கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய கிருபையை போக்கடித்துக் கொள்வார்கள். எபிரேயர் 13:9 வாசிக்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அழைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. அப்போ கிருபையை யார் தருவா? ஆண்டவர் தான் தருவார். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் கிருபையாக இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தார்களானால் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை கிடைக்கும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய சொந்த வைராக்கியத்திலே, பாரம்பரிய வைராக்கியத்துக்கு முக்கிய கொடுப்பார்களானால் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே இதை அந்த மக்கள் என்ன பண்ணலை, உணரலை. அறியாமையினாலே புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம், புறவினத்தாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு கூட சபைகளிலே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற சபைகள் கூட என்ன பண்ணுறாங்க, புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் மனவாட்டி, மற்றவர்களாம் மனவாட்டி இல்லை, அவரெல்லாம் சபை மக்கள் அல்ல என்று, சபை என்பது இயேசுனுடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு மக்கள் மாத்திரம்தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் எல்லா கிறிஸ்துவ ஸ்தாபனங்களிலும் ஓலை வாசிக்கும்போது, திருமணத்துக்கு முன்னாடி ஓலை வாசிக்கும் பொழுது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை தான் எல்லா சபைகளிலும் வாசிக்கிறார்கள் 3 வாரம். இதை ஆண்டவர் எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பிலே நினைப்பூட்டுவார். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் இரக்கமாய் உருக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஓசியா தீர்க்க தரிசனத்தில் அந்த பின்வாங்கி போன இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நித்திய விவாகத்துக்கென்று. அப்போ நித்திய விவாகத்துக்கென்று அவர் மணவாளன் என்றால் மணவாட்டி யார்? யோசிக்கிறது இல்லை. ஆனால் ஓலை வாசிக்கிறாங்க. ஓலை இது அப்போ ஏதோ கவர்மெண்ட் சட்டம் போட்டுருச்சு, ஏதோ அவங்க பாரம்பரியமாக வாசிப்பாங்க. இது எத்தனை பேருக்கு இந்த இதை சிந்தித்து பார்க்குறவர், சீர்தூக்கி பார்க்குறவர்கள் எத்தனை பேர்? எனவே நாங்களுடைய கொள்கைக்கு வைராக்கியமாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் தான் மனவாட்டி, மற்றவங்களாம் தோழன். அப்படி என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? இந்த கலாத்திய சபையிலே ஆபிரகாம் விருத்தசனம் பண்ணினார் என்றால் ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டது எப்பொழுது? ஆண்டவராய் இயேசுவை அழைத்த பொழுது, மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமான பொழுது விசுவாசத்தை கீழ்ப்படிந்து போன நாளிலே நீதிமானாக்கப்பட்டான். எனவே இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அறியாமையினாலே, தங்களுடைய இருக்க வைராக்கியத்தினாலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே வாக்குவாதம் செய்கிறார்கள். அந்த மக்கள் வாக்குவாதம் செய்வாங்க. எனவே தன்னோடு கூட அதை எதிர்த்து நிற்க பேதுருக்கு அந்த திராணி இல்லாதபடினாலே, அறிவு இல்லாத, உணர்வு இல்லாததுனாலே அவர் என்ன பண்ணுகிறார், அவரோடு கூட மாயமாலம் போகிறார். அதுதான் காரணம். இந்த எதிர்கொள்கிறதுக்கு காரணம் அதுவாக தான் இருந்தது. 3வது அந்த வசனத்தில் நான் இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யாத்திராம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22-24 வசனம் வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 32 verse 22-24. அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரோன் மோசையோடு கூட இருந்தவர் தான், அவனுக்கு மோசைக்கு வாயாக இருந்தவர் தான். ஆனால் அந்த ஆரோன் என்ன, ஜனங்களுடைய நெருக்கத்தை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுகிறார், அவங்கள்ட்ட என்ன சொல்லும் பொழுது என்ன சொல்லணும், தைரியமாக நிற்கலை. மோசையின் இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்கிற, ஐயா உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, இந்த ஜனங்க ரொம்ப கடினமான ஜனங்க, எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிறோம், எதுக்கிறவங்க. இப்போ என்ன பண்ணுகிறார், மோசையையும் பணிய வைக்கிறார். இப்போ விருத்தசனத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய 19 சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், விருத்தசனம் மோசை தள்ளுதல் சீட்டை கொடுத்து விவாகரத்து பண்ணிடலான்னு மோசை சொன்னானே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் மன கடினத்தை நிமித்தம் அப்படி சொன்னானே இல்லாமல் ஆதி முதல் அப்படி இல்லை என்று சொல்லி, காட் ஹேட்ஸ் டைவர்ஸ். மல்கியா 2:15-16 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வெறுக்கிறார். இதுதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம். ஆனால் மோசே அவருடைய நெருக்கத்து நிமித்தமாக என்ன பண்ணுகிறார், தள்ளுதல் ஏதாச்சும் ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி விலக்கி விடலாம் என்று சொல்லி மோசை மூலமாக சீட்டு கொடுத்து அந்த நாட்களில் துணிகரமாய் அதை செய்து கொண்டு வந்தார்கள். அதே விதமாக ஆரோன் என்ன பண்ணுகிறார், ஜனங்களுடைய நெருக்கம், ஏன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அவருக்கு தெரியல, மோசையும் வரல. அதனால் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணு. இதே காரியத்தை தான் இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய ரீதியாக தங்களுக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராய் இயேசுவை விட்டு விட்டார்கள்.
ஆரம்பத்திற்கு இருந்த நம்பிக்கையை விட்டு விட்டார்கள். சிலுவையை பற்றிய உபதேசத்தை விட்டு விட்டார்கள். பிலிப்பியரில் அதனால தான் பவுல் சொல்கிறார், கண்ணீரோடு கூட சொல்கிறேன், அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தடவை சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு கூட சொல்கிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமிக்கு அடுத்து சிந்திக்கிறார்கள். அப்போ இந்த ஆரோன் தைரியமாக சொல்லியிருக்கணும், இல்லை ஆண்டவர் நிச்சயமாய் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார், நிச்சயமாக மோசே ஆண்டவரோடு கூட ஆண்டவர் சம்பாஷிக்க போயிருக்கிறார், கர்த்தர் அவரை மூலமாக பேசுகிற காரியத்தை நமக்கு அவர் போதிப்பார் என்று சொல்லி தைரியமாக நின்றிருக்க வேண்டும் ஆரோன். ஆனால் ஆரோன் செய்ய தவறிவிட்டார். அதே விதமாக தான் சவுலை குறித்து நான் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது அங்கே சவுல் என்ன செய்கிறார், சாமுவேல் வர தாமதித்த பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் அங்கே எல்லா மிருகங்கள் ராஜ் எல்லாரையும் கொன்று எல்லாத்தையும் அழித்து விட்டு வர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு வார்த்தை உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:10 வாசிக்கலாம். 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 10 onwards. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன? எல்லாத்தையும் அழித்து விட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் அவன் என்ன கொழுமையானவர்களை அவன் என்ன பண்ணுகிறான், அவன் எடுத்துக்கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, சாமுவேலை பார்த்த உடனே அவனை ஒரு புகழ்ச்சி சொல்கிறார், அவர் புகழ்ந்து பேசுகிறார். எப்படி இயேசுவிடத்தில் வந்த அந்த வாலிபன் ஒருவர் வந்து என்ன சொன்னார், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும். இன்றைக்கு இந்த புகழ்ச்சிக்கு இன்றைக்கு அடிபட்டு இந்த புகழ்ச்சியிலே மயங்கி எவ்வளோ பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியத்திலே நிற்பதை விட்டு விடுகிற மக்கள். மனிதனால் மகிமையை நான் ஏற்றுக்கொள்கிறது இல்லை என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே மனிதனால் உங்களுக்கு புகழ்ச்சி வரும்பொழுது உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சாமுவேல் அங்கே வந்த பொழுது அவர் சொன்னார், நீர் வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லி புகழ்ந்து சொல்கிறதை மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்று சொல்லி பொய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டவுடனே மனிதனாக இருந்தால் உடனே அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாடுகளுடைய சத்தம் அதை கேட்ட உடனே இது என்னப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், அந்த வார்த்தையை கவனிக்கணும். உம்முடைய தேவன், அந்த வார்த்தை, அந்த வசனம் ரொம்ப மறுபடியும் நாம் கவனமாக அதை வாசிக்க நாம் கேட்போம். அவன் என்ன சொல்கிறான்? அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். போதும். அப்போ என்ன, அவைகளை கொண்டு வந்தார்கள். நீ அவன் கொண்டு வந்தானே, நீ ஏன்ப்பா அதை அனுமதிச்சா? நீ அப்பயே வெட்டி போட்டுன்னு சொல்லியிருக்கணுமே, சொல்லலை. அடுத்தது அதை பார்த்தோன்னா இவருக்கு என்ன பண்ணிச்சு, ரொம்ப ஆசை வந்துருச்சு. அடுத்தது என்ன சொல்கிறார், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு. அப்போ சாமுவேலின் தேவன் வேற, சவுலுடைய தேவன் வேறவா? இல்லை கொண்டு வந்த மக்களுடைய தேவன் வேறவா? எப்படி அவர் மாறிவிட்டார்? அப்போ தேவன் யார்? அவருடைய தேவன் வயிறா? இன்றைக்கு அதே விதமாக தான் அன்றைக்கு உங்களுடைய தேவன் வயிறு, அவர்களோட மகிமை, அவருடைய லட்சையை அவர்கள் பூமி கடத்துறை சிந்திக்கிறார்கள். காசை தான் கடவுளடான்னு சொல்லுவாங்க. செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லி தொழிலாக இன்றைக்கு மாற்றிக்கொண்டு இருக்கிற மக்களை இன்றைக்கு பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு எவதை கட்ட வேண்டும். அந்த வசனத்தில் மறுபடியும் இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த 16 வசனத்தில் நான் சொல்கிறேன், அப்பொழுது சாமுவேல் அது பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோட சொன்னார். கொஞ்சம் கூட அங்கே சாமுவேல் கொஞ்சம் கூட அந்த ராஜாவுக்காக, ராஜா என்பதனாலே அவன் அதை இணங்கவில்லை, அதுக்கு ஒத்து போகலை. தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் எல்லாருக்கும் 1 சாமுவேல் 15:22 வசனம் நாம் வாசிக்க நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை பழியை பார்க்கலாம் கீழ்ப்படுதல் உத்தமம். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்.
இன்றைக்கி மனிதனுடைய வார்த்தைக்கு மனிதனுடைய கற்பனைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா அல்லது தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து நாம் கீழ்ப்படுகிறோமா? இந்த கடைசி நாட்களிலே இதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனெனில் இது நிமித்தமாய் அநேகர் இடரப்போகிற ஒரு காலம், விசுவாச துரோகம் முந்தி நேரிடப் போகிற காலம். எனவே தான் அந்த காரணத்தை பார்க்கிறோம். இவ்விதமாய் வருகிறவர்கள் யார்? வாசல் வழியாக வருகிறவர்கள், இயேசுவின் மூலமாக வருகிறவர்கள் அல்ல. ரட்சிப்பின் நிச்சயத்தை பெறாதவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் பக்தி மார்க்கத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு, மாம்ச பிரகாரமான வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு, அல்லது ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளராமல், சத்தியத்தை உணராமல், வெறும் கிரிகையிலே மாத்திரம் நம்பி, வெறும் வரத்தை மாத்திரம் முன்வைத்து போகிற மக்களுடைய வாழ்க்கையில் அநேகர் பின்வாங்கி போவார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், அநேகர் அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். எனவே காரணம் அவ்விதமாய் மாறும் என்பதை அறிந்த பவுல் என்ன பண்ணுகிறார்? பேதுருவை நேரடியாக எதிர்கொள்வதை பார்க்கிறோம். 3வது காரியம், அந்த 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கும்போது கான்சிக்வன்சஸ், அதனுடைய விளைவுகள் என்ன? அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2:13, கலேஷியன் சாப்டர் 2:13. மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். பார்த்தீங்களா? அப்போ மற்ற யூதர்களும் அவனுடைய கூட மாயம் பண்ணினார்கள். ஆமாம் பிரதர், அப்படி தான் பிரதர், ஆமாம் நம்ம ஆபிரகாமுடைய சந்ததி, நான் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் தானே, இல்லாட்டி தேவன் நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கா, தேவன் நமக்கு வாக்கு தந்து பண்ணியிருக்கிறா, அதில் கர்த்தர் மாறுவாரா? எனவே புறவினத்தாராக இருந்தாலும் அவங்கள நம்ம மாக்கிறதுக்குள்ளே தான் கொண்டு வரணும் பிரதர்னு சொல்லி அவங்கள மாயம் பண்ணாங்க. இதனுடைய நிலைமை என்ன ஆயிற்று? பர்னபாவும் இழுப்புண்டான். எந்த பர்னபா இவர்களை, அந்த பவுலை அந்த எருசலேமில் இருந்த அந்த அப்போஸ்தலருக்கு அறிமுகப்படுத்தினாரோ, ஆறுதலின் மகன் என்று சொல்லப்பட்டாரோ, அவரே இழுப்புண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த தலைவர்கள் உறுதியான நிலை இல்லாவிட்டால் அந்த சபையில் இருக்கிற, ஸ்தாபனத்தில் இருக்கிற எல்லாரும் பின்வாங்கி போய் வழி விலகி போகக்கூடிய காலம் வரப்போகிறது. உதாரணமாக வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். நடக்கிறது என்ன? யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னதாக தம்முடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணுகிறார்? அவர் வெளிப்படுத்தின விவரம் என்று சொல்லி 21ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க நம்ம கேட்போம். ஜான் சாப்டர் 21 verses 1-3. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவியின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த 3ஆம் வசனம், சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன். ஆண்டவர் மீன் பிடிச்சவனை தான் நீ என் பின்னே வா, உன்னை மனுஷனை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னு சொன்னார். அந்த நாளிலே வலையில் விட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தவர் தான். ஆனால் ஆண்டவர் உயிரோடு எழுந்திருக்க போகிறாருங்கிற வார்த்தை அவங்க விசுவாசிக்கலை. அங்கே கல்லறையில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் விசுவாசித்தார்கள். அது 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற கண்டு விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே உறுதியான நிலைப்பாடு இல்லாத யாராக இருந்தாலும் பின்வாங்கி போவது எளிதாக பின்வாங்கி போய்விடுவார்கள், வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள். இவெல்லாம் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுத்து பின்வாங்கி போகக்கூடிய காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஆவியானவர் ரொம்ப அருமையாக அதில் பேரை கொடுத்துருக்கார் பாருங்கள். முதல்ல இவர்கள் எல்லாரும் மனிதர்களை, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டியவர்கள், ஆண்டவர் கூலியை செய்ய வேண்டிய மக்கள். இன்றைக்கி பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு நாங்களும் வரோன்னு என்ன பண்ணாங்க, அவரோடு கூட இருந்தாலும் போகிறாங்க. அந்த பேரை கவனிச்சிங்கனாக்கா ரொம்ப அருமையான இருக்கும். ஆவியானவர் ரொம்ப அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். முதல்ல யார் வரோம்? அந்த வசனத்தை வாசிக்கிறோம். முதல்ல யார் வாசிக்கிறோமா? சீமோன் பேதுரு, திதுமு எனப்பட்ட தோமாவும். இந்த தோமா கண்டாதான் நான் விசுவாசிப்பேன். நீங்கள் ஐயா 11 பேரும் சொல்கிறேன், ஐயா நாங்கள் பார்த்தோம் ஐயா, அவர் இயேசு எங்கள் மத்தியில் வந்தார், உங்களுக்கு சமானம் உண்டாவதாகன்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு முடியாது. அவர் நேரில் பார்த்து அவர் என் விழாவிலே என் கையை விடணும், அவருடைய கையில் என் விரலை வச்சு பார்த்தா தான் நான் நம்புவேன் என்று சொன்னார். 8 நாட்களுக்கு பின்பு ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். கண்டு விசுவாசிகளுடைய காணாமல் விசுவாசிகள் பாக்கியம். அடுத்த ஆளை பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த பேதுரு கொடுத்த அடுத்த ஆளை பார்க்க தோமாவும். அடுத்தது கலிலேயா நாட்டில் உள்ள கானாபுரனாகிய நாத்தான்வேலுக்கு என்னன்னாக்கா, ஆண்டவர் யோவானை வாசிக்கிறோம், அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன், நான் இன்று சொன்னதுனால் விசுவாசிக்கிறேன். இவருக்கு தரிசன சொப்பனம் வந்துச்சுன்னா தான் இவர் என்ன பண்ணுவார்? நம்புவார். அந்த தரிசன சொப்பனம் அவருக்கு இல்லை, வெளிப்பாடு இல்லைனாக்கா இவர் பின்வாங்கி போயிடுவார். இப்படிப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி கடைசி நாள் பாருங்கள். அந்த ஆர்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நாத்தான்வேலுக்கு அப்புறம் செபதேவியின் குமாரர். இந்த செபதேவியின் குமாரர் யார்? ஐயா ஒருத்தர் வலது பார்சம், ஒருத்தர் இடது பார்சம். பதவிக்கு ஆசைப்பட்டவர்கள், அம்மாவை கூட்டிகிட்டு வந்தவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பதவி மேலே இவர் கண்ணோக்கமாக இருந்த மக்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கேட்குறது என்னன்னு அறியாமலே நீங்கள் கேட்குறீங்களேப்பா அப்படி சொல்லி அவர்களுக்கு கொடுத்து கேட்குறார். அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும். அப்போ பார்த்தீங்களா,
உறுதியாக நிற்க வேண்டிய பேதுரு உறுதி இல்லாத நிலைமையில் என்ன பண்ணுறாங்க, அவரோடு கூட இருந்த அநேகரை என்ன பண்ணாராம், வழி விலகி செய்ய போகிற காரணம். அதனால இந்த வசனத்தில் கான்சிக்வன்சஸ் என்ன, திரும்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு என்ன பண்ணுகிறார், அவருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் பொறுமையோடு கூட தான் இருக்கிறார். சத்திய வேதத்தின் மூலமாய் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். வேத வாக்கியம் அதுதான் தேவனுடைய சாயலாக இருக்கிறது, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எனவே சிலுவையில் அறையப்பட்டவராக இயேசுவை அங்கே பவுல் அந்த கலாத்திய சபை மக்களுக்கு அறிவித்திருக்கும் பொழுது சிலுவையின் மூலமாக மாத்திரம்தான் நித்திய வாழ்வுக்குள்ளே, நித்திய மகிமைக்குள்ளே நாம் போக முடியும், நீதிமான் ஆக முடியும் என்பதை சொல்லி இருந்தோம். இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை வழி விலகி போகிறது, பின்வாங்கி போகிறதை பார்க்கும். ஆகினால்தான் அந்த பவுல் என பக்தன் அவர்களை எதிர்கொள்கிறார். முதல் காரியம் பீட்டர்ஸ் லேப்ஸ், பேதுருடைய பின்வாங்குதலை குறித்தும் அதன் நிமித்தமாக எருசலேமில் வந்த மக்கள் பின்வாங்கினது மாத்திரமல்ல, அந்த யூத மக்கள் மற்ற புறவினத்தாரும் இதனால் இடரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். ஆனால் பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 7-10 வசனம் வாசிக்க கேட்போம். கலேசியர் சாப்டர் 6 verse 7 onwards. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எதை நாம் விதைக்கிறோம், நன்மையானது விதைத்தால் நன்மையானதை அறுப்போம். அதனால்தான் காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் உன் வாசல் படியிலே படுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். எது நன்மை இன்னதென்று அறியக்கூடிய அறிவை ஆண்டவர் வேதத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரே. அப்படி அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தால் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிய வேண்டியது மிக மிக அவசியம். பிரயோஜனமானவைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். என்னாகும் புஸ்தகத்திலே இப்படி ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என்னாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்பர்ஸ் சாப்டர் 20 verse 11 and 12. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கவனமாக 12ஆம் வசனத்தை நன்றாக கவனிப்போம். எந்த மோசே எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ அந்த தலைவர்களுக்கு ஏற்கனவே அதை யாத்திரா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீ என்னிடத்திலே முறையிடுவானேன், முன்னே போங்கள் என்று ஜனத்தில் சொல்லி என்று சொன்னார். அந்த மோசையும் ஆண்டவரோடு கூட முகமாய் பேசின அந்த மோசே, அற்புதம் செய்த மோசே மாத்திரமில்லை, ஆரோன்னு என்ன பண்ணிட்டாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ப்ரெஷர், அவருடைய நெருக்கம், அவங்க அறியாதவங்க, அவங்களுக்கு விவரம் தெரியாதவங்க. ஆனால் இவர்கள் ஊழியர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுக்கு அந்த விசுவாசம் இருந்திருக்கணும். இவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. ஆகினால் என்ன பண்ணுறாங்க, அந்த இவர்களை விசுவாசியாதபடிக்கு நீ போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த இந்த தேசம் நீ போகிறதில்லை அப்படின்ட்டார். இதே தான் அந்த கடைசி நாட்களில் நடக்கப் போகிற ஒரு காரியம். 1 பேதுரு 4:17 வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலம். எனவே மூப்பரிடத்தில் தான் முதலாவது இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. விசுவாசத்துக்கு வழிகாட்ட வேண்டியது அவசியம். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி, அந்த அறிவு இருந்தபடியினாலே நான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னாலும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம், மற்ற விசுவாசிகளுக்கு அவசியம். விசுவாசிகள் விசுவாசத்திலே சிறப்படணும், ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளரணும். அதான் பேதுரு சொல்லுகிறார், தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமானமும் பெருக கடவுது என்று சொல்லுகிறார். இப்போ விசுவாசிகள் சும்மா அப்படியே ரொட்டீனாக வந்துட்டு போகிறதல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டியது அவசியம். வேத புத்தகத்தின் அறிவில் அல்ல, வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். அதுதான் தேவனுடைய நோக்கம். அதான் நித்திய விவாகத்தை நியமித்துக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அதனுடைய பர்பஸ் நோக்கம் என்ன, நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அதுதான் ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிந்து கொள்ளுதல் தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போகும்பொழுது தேவன் செய்கிற காரியத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர ஆரம்பிக்கிறார். இவ்விதமாக ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் ஆண்டவர் அறிகிற அறிவிலே வளரும் பொழுது தான் கிருபை பெருகும், சமாதானம் பெருகும். இன்றைக்கு அந்த கிருபையை சமாதானம் பெற்றுக்கொள்வதற்கு கிரியை சார்ந்து போகிற மக்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர், மனிதனுடைய கற்பனைகளை இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு பேர், தங்களுடைய சொந்த முயற்சிகளை மாம்ச முயற்சிகளையும் அவர் முயற்சிக்கிறவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர், எத்தனை ஸ்தாபனங்கள் அப்படி செய்கிறது. யார் கொடுக்க முடியும் இரக்கத்தையும் கிருபையும்? ஆண்டவர் ஒரு விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல,
இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று ரோமர் 9:16 வாசிக்கிறோம். எனவே 2வது காரியம் இந்த வசனத்தில் அதை வாசிக்கும் பொழுது, நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில் விதைத்தால் அதுக்கேற்ப நன்மையானதை அறுப்போம். சத்தியத்தை நாம் விதைத்தால் சத்தியத்தினாலே நமக்கு விடுதலை கிடைக்கும். சத்தியத்தின்படி நாம் வாழ்வோமானால் தேவனுடைய சமான சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை சமானத்தை அனுபவிக்க ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? சமானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிரும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். விசுவாசிக்கிறவன் தான் திடன் கொள்வான். விசுவாசம்தான் கொள்ளுகிறவன் தான் எல்லா சூழ்நிலையும் எதிர்த்து அவளை சந்திக்கிறவனாய் அவன் காணப்படுவான். அப்படிப்பட்டவனுக்கு தான் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே அவனுக்கு வரும். கர்த்தருக்கு சோத்திரம். பவுலுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள். ஆனால் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 23 சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் அந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், சரீர பிரகாரம் உண்டான பாடுகள் அவருக்கு பெருசாக தெரியல. அது 28-29 வரைக்கும் மட்டும் வாசிக்க நாம் கேட்போம். 2 கொரிந்தியர் சாப்டர் 11 verse 28-29. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? எனவே பவுல் தான் ஆரம்பித்த சபை மக்கள் இன்றைக்கு அந்த யூத பின்னணியில் இருந்த மக்களால் இடரும் பொழுது அவர் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால தான் புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் ஏன் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கப் போகிறது என்ன என்று சொல்லி அவர்களோடு கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். எவ்வளவு வேதனை இவ்வளோ ஒரு மனிதனாக இருப்பான். அது தன்னுடைய ஊழியம் கெட்டு போகிறதுன்னு இல்லை, உண்மையான ஊழியன் அதற்காக ஒன்றும் வருத்தப்பட மாட்டான். யோவான் ஸ்நானகன் அவனோடு இருந்த மக்கள், விசுவாசிகள் எல்லாரும், சீஷர்கள் எல்லாரும் இயேசுவோடு போயிட்டாங்க, சந்தோஷப்படுகிறார். சத்தியத்தில் யார் எந்த விசுவாசி இந்த சபையிலும் அந்த சபைக்கு போனாலும் சரி, அவங்க கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் சந்தோஷப்படணும். தவறான உபதேசமோ அல்லது ஆண்டவர் விட்டு விலகி போனால் தான் நான் வருத்தப்படணும். அந்த விதமான வருத்தம் தான் பவுலுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எனவே இன்றைக்கு உண்மையான ஒரு வருத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது உலகத்தின் காரியத்தில் அல்ல, ஆன்மீக காரியத்தில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. எனவே இந்த கடைசி நாட்களிலே சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றால் அது ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். ஆண்டோடைய கிருபை இல்லாமல் முடியவே முடியாது. ஆண்டோடைய இரக்கம் இல்லாமல் முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் எல்லாம் செய்ய முடியும், செய்வார் 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 என்று சொல்லி கொண்டு இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு வருஷத்திலும் நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். வேதத்தில் அப்படி இல்லை. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாகன்னு வேதத்தில் எழுதியிருக்கிறார். இனி காலம் செல்லாது என்று சொல்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். வஞ்சிக்கப்பட்டு போகிற காலம் பிற்காலங்களிலே வரும் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் அறியாமல் சொல்கிறார்களா, அறிந்து சொல்கிறார்களோ, அவர்களே தங்களை நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் நிதானித்து அறிகிறவனாக இருந்தால் இப்படிப்பட்ட பின்மாற்றத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே மாட்டான். எனவே 2வது காரியம், அந்த கலாத்தியர் 2:14-21 வாசிக்கும். பால்ஸ் ரெபியூக், பவுலினுடைய கடிந்து கொள்ளுதலை பார்க்கிறோம். 6 காரியங்களை வாசிக்கின்றோம். 1வது காரியம் வாசிக்கும் போது வாசிக்கலாம் 14-21 வரைக்கும் வாசிக்கும்போது 14வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், முதல் காரியம் கண்டம்னேஷன். பவுல் தைரியமாக பேதுருவை என்ன பண்ணுகிறார், அவரை கண்டனம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறோம். அதனால் பவுல் தீமோத்தேயு பார்த்து கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று சொல்கிறார். அது ஊழியராக இருந்தால் என்ன, மூப்பராக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, சத்தியத்துக்கு முன்னாடி அங்கே யாருக்கும் அந்த பாரபட்சமும் கிடையாது. மனிதர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, தேவன் பாரபட்சம் பார்க்குறவரும் அல்ல. சத்தியம்னா சத்தியம்தான், அது யாராக இருந்தாலும் என்ன. இயேசு கிறிஸ்து அப்படி தான், அந்த அண்ணா கைப்பான்றதுக்காக அல்லது ஏரோது என்பதற்காக, போந்தியு பிலாத்து என்பதற்காக அவர் சத்தியத்தை விட்டு விலகினாரா? தீர்க்கதரிசிகள் அப்படி ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி எலியா அப்படி இல்லையே. எனவே சத்தியத்திற்காக நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். எதிர்க்கிறவர்களால் பவுல் பிலிப்பியர் 1:27 சொல்கிறார், எதிர்க்கிறவர்களால் நீங்கள் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீ கேள்விப்படும்படிக்கு எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆனால் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ளாத அந்த பேதுருவையும் இடப்புண்டு போன மற்ற மக்களையும் அவர் நேரடியாக என்ன பண்ணுகிறார், கண்டனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம். 1 Timothy chapter 5 verse 19 onwards. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்.
நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் எப்படி பேதுருவோடு கூட அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக அவர் உறுதியாக அவர்களுக்கு எதிர்த்து நின்று கண்டனம் பண்ணி அவர்களுக்கு கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோமோ, அதே விதமாக தான் பவுலுடைய பக்தன் தீமோத்தேயுக்கு அவன் இளவயதாக உள்ளவனாய் இருந்தாலும் அவன் செய்ய வேண்டிய ஊழியம் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய ஊழியம். எனவே தான் நீ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். எனவே சத்தியத்துக்கு நிற்கும் பொழுது அந்த தீங்கு வரும், நிந்தனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், அந்த வாழ்க்கையில் அவமானங்கள் வரும். ஆனாலும் இறுதி வரைக்கும் சத்தியத்துக்கு நிலைத்திருக்க வேண்டியது. ஸ்தோவான் அவிதமாக தான் இருக்கிறார். வணங்கா கழுத்துள்ளவர்களே என்று சொல்லி அங்கே இருக்கிற மூப்பர்களெல்லாம் பார்த்து தைரியமாக சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாட்களிலே உதாரணமாக இன்றைக்கு எவ்வளோ சபைகளில் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி திருமணத்தில் விவாகரத்து நடந்த பின்னதாக என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைக்கும்போது அவர் மேலே கைகளை வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்கிறார்கள். அடுத்தது தேவன் நினைத்தது மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று தைரியமாக சொல்கிறார்கள். இதெல்லாம் தேவன் அங்கீகரிப்பார் என்று எதிர்பார்க்கிறார்கள். 2 மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கிறத சபைகளிலே சொல்லிக்கொண்டு அவைகளை முக்கியத்துவப்படுத்துகிற அந்த மக்கள் அதே மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் இருக்கிற வசனங்களை 16வது வசனத்தை வாசித்திருப்பார்களானால், அதை அவர்கள் அறிந்திருப்பார்களானால், அல்லது அறிந்தும் அதை செய்கிறார்களா என்பதை தேவன் அறிவார். அதை செய்திருக்கவே முடியாது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 16 வசனம். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எனவே தள்ளி விடுதலை ஆண்டவர் வெறுக்கிறார். ஐ ஹேட் டைவர்ஸ் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் இல்லை சபைகளே, ஆவிக்குரிய சபையிலாக இருந்தாலும் அபிஷேகம் பெற்ற சபையிலாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த திருமணத்தை செய்து வைக்கிறார்கள். அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. இளமை இதாக இருக்கிறாங்க, மற்றவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் சொல்லுகிறார்கள். எப்படி பரிசேயர்கள் அந்த நாட்களிலே இயேசுவோடு கூட தர்க்கம் பண்ணினார்களோ அதே போல் இந்த நாட்களிலும். ஆனால் ஆண்டவர் அதற்கு இசைந்து போகலை. பவுல் அவ்விதமாக இசைந்து போகலை. அதே விதமாக தீமோத்தேயும் இசைந்து போகாதப்பா, மூப்பராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் துணிகரமாய் மற்றவங்க மேலே கை வைக்காத. நீ அப்படி செஞ்சால் அவர்கள் செய்கிற பாவத்திற்கு நீ உடன் பங்காளியாய் மாறிவிடுவாய். எனவே நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் அவரிடத்தில் கணக்கு கேட்பார். அதனால தான் மூப்பனாவன் செய்கிற ஒரு காரியத்தை வெறுப்பிலையோ கசப்பிலையோ செய்யக்கூடாது. 2-3 சாட்சிகளினாலே காரியத்தை நிலைவர பண்ணணும். எனவே தான் அந்த தைரியமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு தவறு செய்தது சத்தியத்துக்கு விரோதமான தவறு யாராக இருந்தாலும், தனிப்பட்ட முறையில் தப்பு செஞ்சால் தனிப்பட்ட முறையில் மத்தேயு 18 அழகாக சொல்கிறார். தனிப்பட்ட முறையில் போய் அவர்களுக்கு சொல்லு. அவர்களுக்கு செவி கொடுக்கலானாக்கா 2-3 சாட்சிகளை கூட்டி கொண்டு போ. அவருக்கு அவர் செவி கொடுக்கலானாக்கா அவனுடைய ஆயக்காரனை போல இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு மூப்பன் என்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறவர்கள் ஒரு தவறு செய்வார்களானால் அது மூப்பனாக இருக்கிறவங்க, வயதில் இருக்கிறவங்க, எனவே பெரிய ஸ்தாபனத்து தலைவர்கள் யாராக இருந்தாலும் தேவனை விட பெரியவர்கள் யாரும் இல்லை. எனவே உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனவே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். எனவே அந்த பெரியவருக்கு சாட்சியாக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அந்த பெரியவருக்கு ஊழியம் செய்வதற்காக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். எனவே அதைவிட பெரியவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. எனவே அந்த கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற எலியா என்று சொல்வது போல கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர்களாக ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவ்விதமாக தான் பவுல் என்ற பக்தன் இந்த கலாத்திய நாட்டிலே பின்வாங்கி போக செய்த அந்த கிறிஸ்தவர்களுக்கு, அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இடையே போவதற்கு காரணமாயிருந்த பேதுருவையும் மற்ற யூத மார்க்கத்தமைந்தவர்களையும் அவர் தைரியமாக எதிர்கொண்டு அவளை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். எனவே டிட்டரியோரேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன், சீர்குலைவும் மன உறுதியும் நமக்கு மிக மிக அவசியம். சீர்குலைந்து போகக்கூடிய ஒரு காலம், அக்கிரமம் மிகுதியாகக்கூடிய காலத்துக்குள்ளே நாம் வருகிறோம். கொடிதான காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவபக்தியின் வேஷத்தை தெரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி எச்சரிப்பாய் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்திலே தேவபக்தி உள்ள எவனும் கர்த்தருக்கு செவி கொடுப்பான். தேவபக்தி உள்ள எவனும் தேவனுக்கு பிரியமானதை செய்வான். அவருக்கு சித்தமானதை யார் செய்கிறானோ அவரே ஆண்டவருக்கு உண்மையில் ஊழியன். எனவே மனிதரை பிரியப்படுத்துகிறதுக்கு அல்ல, தேவனுக்கு பிரியப்படுத்தி தேவனுக்கு சித்தமானதை இயேசு எப்படி செய்தாரோ, அந்த சிலுவையை சுமந்த ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அதே விதமாக இந்த நாட்களில் நிந்தைகள் அவமானங்கள் இருந்தாலும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே இந்த நாட்களிலே
நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். இன்றைக்கு சிலுவையின் உபதேசத்தினால் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நான் என் வாழ்க்கையில் மறுபடியும் மற்ற சடங்கு சம்பிரதாயத்தின் மூலமாய் அந்த ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுகிறேனா? பிரயாசப்படுதல் என்பது கிரிகைகளினால் அல்ல, ஆண்டவருடைய சத்தியத்து வசனத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறதுனாலே உண்டாக வேண்டியது மிக மிக அவசியம். எனவே இந்த கடைசி நாட்களில் இடறலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையை நான் சீயோன் வைக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி, எனவே 1 பேதுரு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, இடறலுக்கான கல்லையும் தவறுதலுக்கான கண்மலையை நான் சீயோனில் வைக்கிறேன். அதில் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். எனவே இடறல் வருகிறது அவசியம். ஆனால் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்கிறார். என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். ஆனால் பேதுரு நிமித்தமாய், அந்த யூத மார்க்கத்திலிருந்து வந்த மக்கள் நிமித்தமாய், பவுலுடைய ஊழியத்திலுமாய் ரட்சிக்கப்பட்ட அந்த சபை மக்கள் இடறி போகிறதை பார்க்கிறோம். எனவே அந்த புத்தி இல்லாத கலாத்தியரை போல இந்த கடைசி நாட்களிலே புத்தியிலற்ற கன்னிகைகளைப் போல நாம் இராமல் புத்தியுள்ளவர்களாய், புத்தியுள்ள மனிதன் தன்னுடைய வீட்டை ஆண்டோடைய வசனத்தின் மேலே கட்டினது போல இந்த நாட்களில் கட்டுவோமானால் நம்முடைய வீடு நிலைத்திருக்கும், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நிலைத்திருக்கும், நம்முடைய விசுவாச வாழ்க்கை நிலைத்திருக்கும். ஆண்டவர் நிலைத்திருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி நாட்களிலே நாங்கள் ஆரம்பத்தில் கொண்ட இந்த நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ ஆண்டவரை உதவி செய்யுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இரட்சகரை மறந்தது போல நாங்கள் மறந்து விடாமல் எப்பொழுது நினைவு கூறும்படி கொடுத்த பந்தி, அந்த பந்தியை நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த இரட்சகர் மாத்திரமல்ல, முற்றுமுடி இரட்சிக்க வல்லவர், அவர் மாறாதவர், மறுபடியும் எங்களுக்கு இரட்சிப்பை தரும்படி வரப்போகிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்து, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த இரட்சிப்பின் நிலையிலே நாங்கள் நிலைத்திருக்க, அந்த நீதியில் நிலைத்திருக்க, அந்த பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து வாழ உதவி செய்யும். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை